வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் எப்படி வரப்போகுது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கேட்டிருந்தாங்க. ஒரு சில நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, குவாலிஃபிகேஷன் என்ன என்னென்ன பண்ணணும், எப்படி எக்ஸாம் எழுதல் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான தெளிவான இந்த வீடியோ தான் போட்டிருக்கேன். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு, ஆல்ரெடி வந்தது தான். இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 31/10/2020 ஸ்கூல் அதாவது நகராட்சி உயர்நிலை மேல்நிலை அந்த பள்ளிகள்லாம் லேப் அசிஸ்டன்ட் போஸ்டிங்லாம் எவ்வளோ காலியாக இருக்குது அண்டு இப்போதைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்து எங்களுக்கு மெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மெயில் அனுப்பிச்சிருக்கிறதுனால தான் இப்போ நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் நம்ம. அதே மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் டிஎன்பிசி ஆனுவல் பிளான் விட்டாங்க, அதில் ஏன் இந்த எக்ஸாம் வரல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஆனுவல் பிளானில் வராது. ஏன்னா டிஎன்பிசி இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணலை. இந்த எக்ஸாமை யார் கண்டக்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை தான் கண்டக்ட் பண்ணுது. அதனால தான் டிஎன்பிசி ஆனுவல் பிளானே இந்த இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த சான்ஸை. ஏன்னா ஜாப் நல்ல ஜாப். அண்ட் காலையில் போய் ஈவினிங் வரலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், ஒன்றும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்காது. அதனால் ஜாப் ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிசிக்கு படிச்சிருப்பீங்க நிறைய பேர். அண்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் படிச்சிருப்பீங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி படிச்சிருந்தீங்கன்னா இதில் அசால்ட்டாக அடிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 180 மார்க் தான், 120 சயின்ஸ் தான். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இதில் மொத்தம் எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 150 மார்க் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 120 மார்க் சயின்ஸிலும், இது 130 மார்க் அதர்ஸில் வருது. இந்த 120 மார்க்கில் எது வரும்னு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல், இது 4 வரும். அண்டு 30 மார்க்ஸ் எதுலேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வரும். அண்டு நேஷனல் மூமெண்ட்டு, அண்டு மேக்ஸு, தமிழ், எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, அதாவது புவியியல், எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளியல், அண்டு வரலாறு, அதுக்கப்புறம் தமிழ், மேக்ஸ், கணிதம், அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கம் மற்றும் நடப்பு நிகழ்வுகள், இது எல்லாத்துலேயும் அந்த 30 மார்க் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட அதிக டார்கெட் இது பார்த்தீங்கன்னா இந்த 120 மார்க்கில் தான் நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்காக படிக்காம விட்டுறக்கூடாது. இந்த 120 நீங்கள் 110க்கு மேலே நீங்கள் போட்ட ஆரம்பிச்சுன்னா அந்த 30 நீங்கள் ஓரளவுக்கு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சொல்கிறேன். அண்டு டைமிங் எவ்வளோ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம், அதாவது 150 நிமிஷம். ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட் என்ற விதத்தில் 150 நிமிஷம் எக்ஸாம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு அப்ளை யார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே அப்ளை பண்ணலாம், ஃபீமேல் அப்ளை பண்ணலாம், டிரான்ஸ்ஜெண்டர், யார் திருநங்கைகள் அவங்க எல்லாருமே கூட அப்ளை பண்ணலாம். அண்டு ஃபிசிக்கல் இருக்குமா இதெல்லாம் கேட்டால் ஃபிசிக்கல்லாம் இல்லை. நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரக்ட் போஸ்டிங் தான். அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th தான். அண்டு மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எதுனாலும் இருக்கலாம். அண்டு எக்ஸாம் எந்த டைப்பில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் நடக்கும், இங்கிலீஷ்லேயும் நடக்கும். அண்ட் சிலபஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி நான் ஆஃபீஸில் அவங்க எதுவும் சொல்லலை. பட் 6th to 10th சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் தான் மேக்ஸிமம் கொஸ்டின் இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லெசன் 10th புக்கில் ஒளியல்னு இருக்குன்னா அந்த ஒளியல் சப்ஜெக்ட் எந்தெந்த புக்கில் இருக்குது, 6th இருக்கும், 7th இருக்கும், 8th இருக்கும், அந்த டாபிக் ஃபுல்லாக படிங்க, ஃபுல் டெப்த்தாக படிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின் சயின்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால நீங்கள் பேசிக்காக பார்க்காதீங்க. அதனால ஃபுல் டெப்த்தாக படிங்க. சயின்ஸில் நீங்கள் அதிகமாக போட்டே ஆகணும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். அண்டு இதுக்கு மேலே எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டவுட்னா இந்த கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எக்ஸாம் அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட்லாம் அப்ளை பண்ணலாமல் கேட்டால் கரெக்டாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பட் ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் போட்டி போகிறது அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தான் போட்டி போகிற மாதிரி இருக்கும். நம்ம மொத்த பேர் கூட போட்டி போகிற மாதிரி இருக்காது. இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்டில் எக்ஸாம் நடக்குதுன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட்டில் ஒரு 300 பேர் இருக்காங்க. அந்த 300 பேர் கூட தான் நம்ம போட்டி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது கன்ஃபார்மாக தெரியல. நான் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.